மதியழகன், அதே போல செந்தில் பாலாஜி தரப்புல வாதாடும் போது இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்களே கிடையாது, அவங்க பொய் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு அரசு தரப்புல எப்போது பதில் கொடுக்கப்படும்? ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசின அமைச்சர்களா இருக்கட்டும் இல்ல தாவேக எம்எல்ஏக்களா இருக்கட்டும், எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு, போன் கால் பேசின அந்த ஆதாரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தொடர்பான விவரங்களை சொல்லுங்க. அதாவது அதைத்தான் மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ குறிப்பிட்டு இருக்கிறார். அதாவது தாவேக எம்எல்ஏவிற்கு போன் செய்ததாக கூறப்படும் நாளிலிருந்து 2 நாட்கள் கழித்துதான் இந்த போன் செய்தார் என்று அதனை உறுதிப்படுத்தக்கூடிய எந்த விதமான கால் ரெக்கார்டிங்கோ அல்லது ஏடிஆர் டீடைல், இன்னாருக்கு இன்னார் போன் செய்தார், இன்னாருக்கு இன்னார் போன் இருந்தது உள்ளிட்ட அந்த தகவல்களை தெரிவிக்கக்கூடிய அந்த ஏடிஆர் தகவல் எதுவும் கிடையாது, அந்த ஆதாரங்களும் கிடையாது என்று செந்தில் பாலாஜி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுதுதான் நீதிபதி ஒரு கேள்வி எழுப்பினார். இந்த விவகாரத்தில் உங்களது பங்கு என்ன? முதல் தகவல் அறிக்கையின்படி அப்படி எதுவும் இல்லையே என்ற ஒரு கருத்தை நீதிபதி தெரிவித்தார். இதற்கு தான் செந்தில் பாலாஜி தரப்பை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரத்தில் ஒன்றே ஒன்றுதான். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஈரோடை சேர்ந்தவர். அப்பொழுது நானும் ஈரோடில் தான் இருந்தேன். இந்த குற்றச்சாட்டை தவிர வேற எதுவுமே கிடையாது, தமக்கு எதிராக வேற எந்த குற்றச்சாட்டும் கிடையாது என்று செந்தில் பாலாஜி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதே போல இவரை அசோக்குமாரை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் என்ற ஒரு காரணத்திற்காகவே இந்த வழக்கில் தாம் இணைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த வழக்கை ஊதி பெரிதாக்க காவல்துறை முயற்சி எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து வாத பிரதிவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில்தான் செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வாத பிரதிவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. மதியழகன், இன்றே இந்த ஜாமீன் மனு மீதான உத்தரவு பிறப்பிக்கப்படுமா அல்லது நாளைக்கு தெரிவிக்கப்படுமா? நீதிபதியை பொறுத்தவரைக்கும் நீதிபதியினுடைய தனிப்பட்ட அதிகாரத்திற்கு உட்பட்டது. ஒருவேளை வாத பிரதிவாதங்கள் அதிக அளவில் நடைபெறும் பொழுது, அதே போல பல்வேறு தீர்ப்புகளையும் சுட்டிக்காட்டும் பட்சத்தில் இன்றைய தினம் வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி இல்லை என்றால் உடனடியாக நீதிபதி முடிவெடுத்து விட்டு நீதிமன்றத்திலேயே அந்த மனு மீது என்ன முடிவெடுக்கப்படுகிறது என்பதை தெரிவித்துவிட்டு இந்த வழக்கினுடைய தீர்ப்பு உத்தரவு நகல் என்ன காரணத்திற்காக இது போன்று உத்தரவு பிறப்பிக்கப்படும், அதாவது முன்ஜாமீன் வழங்கப்பட்டால். சபாநாயகர் தேர்வின் போது அனைவரும் ஒருமனதாக வாக்களித்தோம் என்று செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ வாதாடி வருகிறார். அரசை கவிழ்க்க சதி செய்ததாக யூகத்தின் அடிப்படையில் கூறப்படுகிறது என்று செந்தில் பாலாஜி தரப்பில் வாதாடப்பட்டு வருகிறது. செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ வாதிட்டு வருகிறார். பேரத்திற்காக போன் கால் செய்யப்பட்டதாக கூறப்படும் 2 நாட்களுக்கு பிறகுதான் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கால் செய்யப்பட்டதற்கான சிடிஆர் உள்ளிட்ட ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குதிரை பேர குற்றச்சாட்டு தொடர்பாக செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகிறது. தற்போது செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் வாதாடி வருகிறார். இதன் பிறகு தாவேக தரப்பிலிருந்து வாதாட இருக்கிறார்கள். இந்த நிலையில் எந்த ஒரு ஆதாரங்களும் முறையாக இல்லை என்று செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் வாதாடி வருகிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அரசை கவிழ்க்க சதி செய்ததாக யூகத்தின் அடிப்படையில் கூறப்படுகிறது என்று செந்தில் பாலாஜி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் உங்களது பங்கு என்ன? முதல் தகவல் அறிக்கையின்படி ஒன்றுமில்லையா என்று நீதிபதியும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை தொடர்ந்து தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தால் ஆட்சியை கவிழ்க்க முடியாது அப்படின்னு செந்தில் பாலாஜி தரப்பு விளக்கம் கொடுத்திருக்காங்க. என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது, நீதிபதி என்ன தெரிவித்திருக்கிறார், விவரங்களை நீங்க தரலாம். வணக்கம். தற்போது நீதிமன்றத்தில் மிக தீவிரமாக வாத பிரதிவாதங்கள் நடைபெற்று வருகின்றது. இது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இதில் பிணை கிடைக்குமா கிடைக்காதா என்பது சம்பந்தமான மிக முக்கியமான ஒரு ஆர்குமெண்டாக பார்க்கப்படுகிறது. செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் ஆகிய இருவருமே தற்போது எங்கே இருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில தான் அவர்களுக்கு முன்ஜாமீன் கிடைக்கப்பட்டால் அவர்கள் வெளியில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறது என்று காவல்துறை தெரிவித்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பல்வேறு நியாயங்களையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது குற்றச்சாட்டுக்கு, அந்த குற்ற சதிக்கு வலுவான ஆதாரங்கள் உள்ளன எனவும் அசோக்குமார் 40க்கும் மேற்பட்ட முறை
குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இருந்த இடத்தில் இருந்திருக்கிறார், அரசை சீர்குலைக்க முயற்சி செய்திருக்கிறார் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். எனவே அண்ணன் தம்பி இருவருக்கும் முன்ஜாமீன் வழங்கக்கூடாது. ஏற்கனவே நாங்கள் ஒரு 8 பேரை கைது செய்திருக்கின்றோம். அந்த 8 பேரில் நரேஷ் என்பவர் ஒரு முக்கிய மூளையாக செயல்பட்டிருக்கின்றார். அந்த நரேஷுக்கு பல்வேறு தகவல்களை பின்புலத்தில் உதவி செய்தவராக அசோக் கருதப்படுகின்றார். அந்த அசோக்குடைய அண்ணன் தான் செந்தில் பாலாஜி. எனவே இந்த முடிச்சுகள் ஒரு தொடர்கதை போல நீண்டு கொண்டே செல்கிறது. இவருக்கு பின்னால் இவர், இவருக்கு பின்னால் அவர் என்று இந்த உறவுகள் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளால் தொடர்ந்து விவரிக்கப்படுகின்றது. அதை நீதிபதி முன்னிலையிலே அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் விவரித்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில தான் தாவேக அரசை கவிழ்ப்பதற்கு தேவையான சதித்திட்டம் நடைபெற்றிருக்கின்றது. சமீபத்தில் நம்பிக்கை கோரும் தீர்மானம் நடைபெற்று முடிந்திருந்தாலும் விரைவில் சட்டமன்றம் கூட இருக்கின்றது. அப்போது சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கான சதி நடைபெற்றிருக்கிறது என்பதுதான் பிரேயராக இருக்கின்றது. ஆனால் இவர்கள் செந்தில் பாலாஜி தரப்பிலே ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து ஒருவேளை அதில் வெற்றி பெற்றாலும் சபாநாயகர் தான் நீக்கப்பட்டு மாற்றப்படுவாரே தவிர அதில் தாவேக அரசை எப்படி கவிழ்க்க முடியும்? அரசை கவிழ்க்க வேண்டுமானால் அரசுக்கு எதிராகத்தானே தீர்மானம் கொண்டு வர வேண்டும். இது ஏற்றுக்கொள்ள முடியாத திட்டமிட்ட குற்றச்சாட்டு. எனவே இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று ஜோடிக்கப்பட்ட வழக்கு. எனவே பிணை கொடுக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தரப்பில் வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்திலே உங்களது பங்கு என்ன? முதல் தகவல் அறிக்கையின்படியே ஒன்றும் இல்லையே என்று நீதிபதி GK இளந்திரையன் கேள்வியை வைத்திருக்கின்றார். அதனைத் தொடர்ந்துதான் இந்த வழக்கு விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ளது என காவல்துறை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில குற்றச்சாட்டுக்கு வலுவான ஆதாரங்கள் உள்ளன எனவும் அசோக்குமார் 40க்கும் மேற்பட்ட முறை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இருந்த இடத்தில் இருந்திருக்கின்றார், இந்த தாவேக அரசை சீர்குலைக்க முயற்சி செய்திருக்கிறார் என்றும் அவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று வாதாடி வருகிறார்கள். ராஜேஷ், பேரம் பேசியது தொடர்பா எந்த ஆதாரமும் இல்ல, ஆட்சி கவிழ்ப்புன்னு போலீசார் மிகைப்படுத்துறாங்கன்னு திமுக வழக்கறிஞர் குற்றம் சாட்டியிருக்காரு. இதுக்கு காவல்துறை தரப்புல இருந்து வழக்கின் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருக்கு, இருந்தாலும் எங்ககிட்ட குற்றச்சதிக்கு வலுவான ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு காவல்துறை தரப்பிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பற்றி சொல்லுங்க. நிச்சயமாக இந்த வழக்கினுடைய விசாரணையின் முடிவிலே தற்போது செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரருக்கு முன்ஜாமீன் கிடைக்குமா இல்லையா என்பது நமக்கு தெரிய வரும். தற்போது இந்த வழக்கினுடைய அந்த பின்புலம் என்ன, எதற்காக இந்த வழக்கு நடைபெறுகிறது என்று நாம் பார்க்கும்போது குதிரை பேரம் விவகாரத்திலே திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோரின் முன்ஜாமீன் மனுக்களை எதிர்த்து வாதாடுவ மூத்த வழக்கறிஞராக ஆஜராகி இருப்பதாக ஏற்கனவே காவல்துறை சார்பில் அவகாசம் கேட்டதால் இந்த விசாரணை இன்றைய தினம் பிற்பகலுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. அதாவது சட்டப்பேரவையிலே சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க 35 கோடி ரூபாய் சன்மானம் தருவதாக சில பேர் தன்னை அணுகி பேசியதாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதியினுடைய தாவேக MLA இளையராஜா என்பவர் சென்னையில் காவல் ஆணையரிடம் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையிலே வழக்கு பதிவு செய்த திருவல்லிக்கேணி போலீசார் சென்னை அரும்பாக்கத்தை சேர்ந்த யூடியூபர் திருநாவுக்கரசு மற்றும் ஒரு 8 பேரை கைது செய்து அவர்கள் விசாரித்து வருகிறார்கள். இந்த வழக்கு விசாரணைக்கு ஆஜராகும்படி திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோருக்கு போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தார்கள். ஆனால் அந்த 2 பேருமே ஆஜராகவில்லை. 2 நாட்களுக்கு மேலாகிறது. இப்போது வரை அவர்கள் காவல் நிலையத்துக்கும் வரவில்லை. அவர்கள் வீடு இருக்கக்கூடிய கரூர், அவரது அலுவலகம் இருக்கக்கூடிய கோவை, அவரது மற்றொரு அலுவலகம் வீடு இருக்கக்கூடிய சென்னை என எந்த இடத்திலுமே செந்தில் பாலாஜி இல்லை. எனவே அவர் எங்கே சென்றார் என்ற எந்த தகவலும் இல்லை. இதற்கிடையிலே தான் தனக்கு முன்ஜாமீன் வேண்டும் என அவரது சகோதரர் அசோக்குமார் நீதிமன்றத்தை நாடியிருந்தார். அதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜியும் நீதிமன்றத்தை நாடியிருக்கின்றார். இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி
இருவரும் காத்திருக்கக்கூடிய நிலையில காவல்துறை இதற்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றது. நீதிபதி முன்னால் விசாரணை நடைபெற்று வருகின்றது. நீதிபதி GK இளந்திரையன் அவர்கள் முன்னால் இந்த விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒருபுறம் நாம் திரையிலே பார்க்கின்றோம் இந்த குதிரை பேர விவகாரத்திலே கைது செய்யப்பட்ட நபர்கள், அவர்களது புகைப்படங்கள், பெயர் ஆகியவற்றை நாம் திரையிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதில் 35 கோடி ரூபாய் வரை பேரம் நடைபெற்றதாகவும் இதிலே எதற்காக இவர்கள் இந்த பேரத்தை நடத்தினார்கள் உள்ளிட்ட பல விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும், இந்த நேரத்தில் முக்கிய குற்றவாளிகளாக அல்லது தொடர்பு இருக்கக்கூடிய நபர்களாக கருதப்படும் 2 பேருக்கு நீங்கள் முன்ஜாமீனை கொடுத்தால் அவர்கள் சாட்சியங்களை கலைப்பதற்கு வித்திடும் என்ற ரீதியிலே தற்போது வழக்கறிஞர்கள் வாதாடி கொண்டிருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தின் மூலமாக முடியாது என்பதுதான் அசோக்குமார் தரப்பு வாதமாக இருக்கிறது. 59 பேர் இருக்கக்கூடிய திமுக எப்படி ஆட்சி அமைக்க முடியும் எனவும் தொடர்ந்து அவர்கள் லாஜிக் கொஸ்டின்ஸ் என்ற அடிப்படையில் நியாயமான அந்த கேள்விகளை நீதிபதி முன்னால் கேட்டு வருகிறார்கள். யாரோ 2 பேர் சேர்ந்து யாரோ 4 MLAக்களுக்கு போன் செய்து அவர்களை நீங்கள் வாக்களிக்காதீர்கள் வந்து விடுங்கள் என்று பேரம் பேசியதற்கு எங்களை எதற்காக நீங்கள் கூப்பிடுகிறீர்கள், எங்களை எதற்காக கைது செய்ய துடிக்கிறீர்கள், நாங்கள் ஏன் பிணை எடுக்கக்கூடாது என்று அவர்கள் கேள்விகளை எழுப்புகின்றார்கள். எனவே அவர்களுடைய அந்த கேள்வியின் பின்னால் இருக்கக்கூடிய நியாயத்தையும் நீதிபதி கேட்டுக் கொண்டிருக்கின்றார். அதே நேரத்தில் தொடர்ந்து காவல்துறை செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் தொலைபேசி வாயிலாக அவரை தொடர்பு கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர்கள் ஐபோன் பயன்படுத்தி அந்த ஆதாரங்களை அழித்திருக்கின்றார்கள். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு 40 முறைக்கு அவர் சென்று வந்திருக்கின்றார். அதற்கான ஆதாரங்களை நாங்கள் சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதையும் நீதிபதி முன்னால் சமர்ப்பிக்க தயாராக இருக்கின்றோம். எனவே இவருக்கும் அதில் சம்பந்தம் இருக்கின்றது. நீங்கள் இந்த நேரத்தில் அவரை பிணை கொடுத்து வெளியில் விட்டால் அவர் வெளியில் சென்று ஆதாரங்களை கலைத்து விடுவார். எனவே நீதிபதி அவர்கள் பிணை வழங்கக்கூடாது என்று காவல்துறை வாதமாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. 2 தரப்பு வாதங்களையும் நீதிபதி உற்று கவனித்து வருகிறார்.